பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் இது வந்து 1991ல ஒரு அனிமேட்டட் பிலிம் இதே பேர்ல ரிலீஸ் ஆன படத்தோட லைவ் வெர்ஷன். அந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேரி டேல பேஸ் பண்ணி எடுத்த படம். நம்ம ஹாரி பாட்டர் கேர்ள் எம்மா வாட்சன் நடிச்சிருக்காங்க. பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் எப்படி இருக்கு பாப்போம். வெல்கம் டு வைரல் ரிவ்யூஸ். இப்ப நம்ம பார்க்க போறது பில் கான்ரான் இயக்கத்துல வந்த பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் 2017 வெர்ஷன். இந்த படத்துல எம்மா வாட்சன், டான் ஸ்டீவன்ஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பத்தி பாத்தீங்கன்னா, பிரான்ஸ்ல ஒரு மந்திரக்காரி பிச்சைக்காரி மாதிரி வராங்க. அவங்க வந்து ஒரு கோட்டையில வந்து அன்னைக்கு குளிர்காக தங்குறதுக்காக அங்க இருக்க இளவரசன்ட்ட கேக்குறாங்க. தங்குறதுக்கு பதிலா ஒரு மந்திரிச்ச ரோஜாவை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இறக்கமே இல்லாத இளவரசன் வந்து நீங்க தங்க கூடாது அப்படின்னு சொல்லி வரட்டி அனுப்பிச்சிடறாரு. கடுப்பான மந்திரக்காரி வந்து இவங்க வந்து சாபிச்சிடறாங்க. இளவரசனை ஒரு பீஸ்டா மாத்திடுறாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த கோட்டையும் சபிச்சிடுறாங்க. கோட்டையில உள்ள ஆளுங்க எல்லாருமே வந்து கப்பு, சாசரு, கிளாக் அந்த மாதிரி மாறிடுறாங்க. இந்த சாபத்துல இருந்து வெளியே வரணும்னா ஒரே வழி, அந்த மந்திரிச்ச ரோஜால இருந்து கடைசி இதழ் விழுறதுக்குள்ள இந்த பீஸ்ட் வந்து யாரையாவது லவ் பண்ணணும், அவங்களையும் மாறி லவ் பண்ண வைக்கணும். அப்படி பண்ணலன்னா அவர் கடைசி வரைக்கும் பீஸ்டாவே தான் இருப்பாரு, பிரின்ஸா வர முடியாது. ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேர் பெல். அவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மாத்திரம் தான். அவரு மியூசிக் பாக்ஸஸ் விற்கிறாரு. அவர் வந்து வெளியூர்ல போய் விற்கணும்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தவறுதலா அந்த கோட்டைக்குள்ள போயிடுறாரு. அங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு திடீர்னு அங்க இருக்கிற கப்பு பேசுறத பார்த்தோன்னே பயந்து ஓடி வர்றாரு. வெளில சும்மா வராம அங்க போயிட்டு ஒரு ரோஜா வந்து பறிக்கிறாரு. பறிச்ச உடனே அந்த பீஸ்ட் வந்து அவரை பிடிச்சி உள்ள வந்து கட்டி வச்சிருவாரு. அவர் வந்த குதிரை தனியா கிராமத்துக்கு திரும்பி வரும். பெல் என்னடா குதிரை தனியா வருதுன்னு சொல்லிட்டு குதிரையில ஏறி அப்பாவை தேடி போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த சாபத்திலிருந்து அந்த பீஸ்ட் மீண்டாரா இல்லையா, அந்த கோட்டை மீண்டுச்சா இல்லையாங்கிறது தான் மீதி படம். டைரக்டர் கலக்கிட்டாரு. 1991ல வந்த அனிமேட்டட் பிலிம இப்ப இருக்க ஆடியன்ஸுக்கு ஏத்தாப்புல லைவ்ல செம்மையா காமிச்சிருக்காரு. படம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. ஆர்ட் ஒர்க், அதாவது செட்ஸ், காஸ்டியூம்ஸ், ப்ராப்ஸ் எல்லாத்துலயும் நம்மள பிரமிச்சு போக வச்சுட்டாங்க. சிஜி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அப்படியே லைவா பாக்குற மாதிரியே இருக்குது. டான் ஸ்டீவன்ஸ் பீஸ்டா அருமையா பெர்ஃபார்ம் பண்ணி கலக்கிட்டாரு. எம்மா வாட்சனும் பெல்லா அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அருமையான ஆப்டான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. படத்துல கேமரா சூப்பரா இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது. தமிழ்ல லேட்டஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.